அட ஆமாங்க. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் தொடருதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வர இருக்குது, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியான நபர்கள், எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சும்மா புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. அதுவும் குறிப்பிட்ட 8 வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மாதம் 31 தான் இறுதி தேதி. இதற்குள்ளே நகைக்கடனை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். 1/1/2026 ஜனவரி 1ஆம் தேதி வாங்கினா கூட இந்த தள்ளுபடி பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் நகை கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா இதுதான் சமயம். இந்த டைமில் நகை கடன் நகை அடமானம் வைத்தால் மட்டும்தான். எந்தெந்த பேங்க்கு, இதுதான் கேள்விக்குறியாக இருக்குங்க. கண்டிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். தமிழக அரசால் இயக்கப்படக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தேர்தல் வர இருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வரப்போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேருமே நகைக்கடன் தள்ளுபடி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் 1 பவுன் வச்சுருக்கேன், நீ 2 பவுன் வச்சுருக்கேன், 3 பவுன், நீ 1/2 பவுன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்கவுங்க செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அந்த ரேஷன் கார்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சிலருங்களுக்கு 5 பவுன்லேருந்து 8 பவுன் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நடந்திருக்கு. 8 பவுன் வரைக்கும் கூட தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 3 சவரனாக இருந்தாலும் சரி, 2 சவரனாக இருந்தாலும் சரி, 1 சவரனாக இருந்தாலும் சரி, தள்ளுபடி கிடைக்கும். அதிகபட்ச தள்ளுபடியுடைய உச்சபட்ச வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 லட்சம் வரை இந்த தள்ளுபடி கொடுக்க இருக்காங்க மக்களே. ஸோ தேர்தல் வரப்போகிறது. நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது. எந்த பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன, இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள், நிபந்தனைகள் என்னென்ன, ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமானதில் ஒன்று மக்களே. ஸோ நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளில் தங்க நகையை அடமானம் வைக்கிறார்கள். அதிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நிலவள வங்கி போன்றவற்றில் வாங்குவதையே விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். இதற்கு காரணம் தங்க நகை கடனை வங்கியில் பெறுவதற்கு கெடுபிடிகள் இருக்குது. நிபந்தனைகள், விதிமுறைகள் கிடையாது. வட்டி விகிதம் குறைவு. வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் என்றாலும் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி குறைவாகத்தான் இருக்கும். இதனாலேயே அதிகப்படியான நபர்கள் கூட்டுறவு வங்கியை நாடி அங்கே நகைக்கடனை அடமானம் வைக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நகைக்கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க மக்களே. அதுவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு உடனடியாக இந்த தள்ளுபடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கவலையே பட வேண்டாம். நகைக்கடன்களை இந்த மாதத்துக்குள்ளார அறிவிப்பு எல்லாம் வரும். இந்த மாதம் டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும். அதற்கு மேலே போக போக இந்த தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது மக்களே. அதிகபட்ச டெட்லைன் அப்படின்னா 5 லட்சம் வரை தள்ளுபடி. இதுவரை 45,000 கோடி நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியோடைய எலிஜிபிள் கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கணக்கு யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி பற்றின தகவலை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அட ஆமாங்க. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் தொடருதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வர இருக்குது, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியான நபர்கள், எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சும்மா புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
நகைக்கடன் தள்ளுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. அதுவும் குறிப்பிட்ட 8 வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மாதம் 31 தான் இறுதி தேதி. இதற்குள்ளே நகைக்கடனை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். 1/1/2026 ஜனவரி 1ஆம் தேதி வாங்கினா கூட இந்த தள்ளுபடி பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் நகை கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா இதுதான் சமயம். இந்த டைமில் நகை அடமானம் வைத்தால் மட்டும்தான். எந்தெந்த பேங்க்கு இதுதான் கேள்விக்குறியாக இருக்குங்க. கண்டிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். தமிழக அரசால் இயக்கப்படக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தேர்தல் வர இருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வரப்போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேருமே நகைக்கடன் தள்ளுபடி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் 1 பவுன் வச்சுருக்கேன், நீ 2 பவுன் வச்சுருக்கேன், 3 பவுன், நீ 1/2 பவுன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்கவுங்க செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அந்த ரேஷன் கார்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சிலருங்களுக்கு 5 பவுன்லேருந்து 8 பவுன் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நடந்திருக்கு. 8 பவுன் வரைக்கும் கூட தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 3 சவரனாக இருந்தாலும் சரி, 2 சவரனாக இருந்தாலும் சரி, 1 சவரனாக இருந்தாலும் சரி, தள்ளுபடி கிடைக்கும். அதிகபட்ச தள்ளுபடியுடைய உச்சபட்ச வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 லட்சம் வரை இந்த தள்ளுபடி கொடுக்க இருக்காங்க மக்களே. ஸோ தேர்தல் வரப்போகிறது. நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது. எந்த பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன, இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள், நிபந்தனைகள் என்னென்ன, ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமானதில் ஒன்று மக்களே. ஸோ நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளில் தங்க நகையை அடமானம் வைக்கிறார்கள். அதிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நிலவள வங்கி போன்றவற்றில் வாங்குவதையே விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். இதற்கு காரணம் தங்க நகை கடனை வங்கியில் பெறுவதற்கு கெடுபிடிகள் இருக்குது. நிபந்தனைகள், விதிமுறைகள் கிடையாது. வட்டி விகிதம் குறைவு. வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் என்றாலும் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி குறைவாகத்தான் இருக்கும். இதனாலேயே அதிகப்படியான நபர்கள் கூட்டுறவு வங்கியை நாடி அங்கே நகைக்கடனை அடமானம் வைக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நகைக்கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க மக்களே. அதுவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு உடனடியாக இந்த தள்ளுபடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கவலையே பட வேணாம். நகைக்கடன்களை இந்த மாதத்துக்குள்ளார அறிவிப்பு எல்லாம் வரும். இந்த மாதம் டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும். அதற்கு மேலே போக இந்த தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது மக்களே. அதிகபட்ச டெட்லைன் அப்படின்னா 5 லட்சம் வரை தள்ளுபடி. இதுவரை 45,000 கோடி நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியோடைய எலிஜிபிள் கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கணக்கு யாருக்கெல்லாம் தள்ளுபடி போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தகவலை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.